நம்ம நருட்டோ சீரிஸ்ல 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ரீஅனிமேஷன் பண்ணப்பட்ட டாப் 3 பெஸ்ட் கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல மூணாவது இடத்துல வந்து நம்ம மினாட்டோ நமிகாசே தான் இருக்காரு. நம்ம நருட்டோ சீரிஸ்ல நம்ம மினாட்டோக்கு வந்து பெருசா ஸ்கிரீன் டைம்ங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. அதிகமா கொடுத்த இடம்னு பாத்தீங்கன்னா அது 4th கிரேட் நிஞ்சா வார் தான். அந்த 4th கிரேட் நிஞ்சா வார்லயும் நம்ம தலையை வந்து வந்தோம் சண்டை போட்டோம் இல்லாம பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. அதுல எடுத்துக்காட்ட 10 டெயில் பீஸ்டோட டெயில் பீஸ்ட்டை டெலிபோர்ட் பண்ணது, அப்புறம் நம்ம ஒபிட்டோ திருந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, அப்புறம் நம்ம நருட்டோ கூட சேர்ந்து குராமா மோட ஆக்டிவேட் பண்ணி சண்டை போட்டதுன்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுத்து இவரை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல நம்ம இட்டாச்சி உச்சிகா தான் இருக்காரு. நம்ம இட்டாச்சினால தான் 4th கிரேட் நிஞ்சா வார்ல பல சம்பவங்கள்லாம் நடக்காம இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம காபூட்டோனால ரீஅனிமேஷன் பண்ணப்பட்ட நம்ம இட்டாச்சி நம்ம காபூட்டோக்கே ஒரு கென்ஜுட்ஸோ போட்டு எந்த ஒரு ஜுட்ஸுவா இருந்தாலும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அப்படி வீக்னஸே இல்லாத ஜுட்ஸுக்கு நான் தாண்டா வீக்னஸ்னு சொல்ற விதமா ரீஅனிமேஷனையும் பிரேக் பண்ணி நம்ம காபூட்டோனால ரீஅனிமேஷன் பண்ணப்பட்ட சினோபிஸ் எல்லாத்தையுமே திரும்ப அனுப்பியிருப்பாரு. அதோட அவருமே போயிருப்பாரு. அடுத்து ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல நம்ம மாதரா உச்சிகா தான் இருக்காரு. 4th கிரேட் நிஞ்சா வரலாம் நம்ம மாதராவோட என்ட்ரியே வெறித்தனமா இருக்கும். நார்மல் சினோபி மாதிரி வராம உடச்சு போட்டு வந்திருப்பாரு நம்ம மாதரா. நம்ம மாதராவை பார்த்து நிறைய சினோபிஸ்லாம் பேண்ட் மூட்டையை கட்டியிருப்பாங்க. நம்ம மாதரா 80,000 சினோபிஸுக்கு தவசம் பண்ணக்கப்புறம் 5க்காகவே கதற விட்டுருப்பாரு. அதே போல அவர் நினைச்ச மாதிரி இன்ஃபினிட் சுக்கியமே ஆக்டிவேட் பண்ணி துரோகத்தினால இறந்து போயிருப்பாரு.